கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தியானத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7 ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகும். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. முதல்ல சொல்றாருங்க, சத்தியம் நமக்குள்ள இருக்காது, அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் ஒரு அற்புதமான வசனம். ஏன் இந்த வார்த்தையை நான் இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது லெந்து காலம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அறிக்கையிடுகிற ஒரு நாள். நம்முடைய பாவங்களை நம்முடைய குற்றங்களை நாம் அறிக்கையிட்டு மீண்டுமாய் நம்மை புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு காலம். நமக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம், இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக வாழ்கிறதுனால நமக்குள்ள நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. வேற ஒன்று இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவ திருச்சபைகளுக்குள்ள பாவம் அதிகமாக இருக்கு, விபச்சாரம் அதிகமாக இருக்கு, ஜாதி பிரச்சனை அதிகமாக இருக்கு, பதவி பிரச்சனை அதிகமாக இருக்கு, பதவி சண்டை அளவு கடந்து இருக்கு, காணிக்கை பணத்தை எடுத்து துஷ்பிரயோகம் பண்ணுறது அது இன்னைக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கு. அந்த காணிக்கை பணத்தை எடுத்து செலவு பண்ணணுங்கிறதுக்காகவே கமிட்டி மெம்பர்களாக வருவதற்கு அநேகர் போட்டி போடுறாங்க. அந்த போட்டியை பல விதங்களில் எப்படியாவது பதவிக்கு வந்துடணும்னு பல வழிகள், தவறான வழிகளை பின்பற்றுகிறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு திருச்சபைக்குள்ள நடக்குது. அது மட்டும் இல்லை, ஒருவன் அந்த தவறை செய்யறானா அவனுடைய குடும்பம் முழுவதும் அந்த தப்பை சரின்னு சொல்லுது. அதுதான் வேதனைக்குரிய விஷயம். ஒருத்தன் ஒரு கமிட்டி மெம்பராக, ஒரு சர்ச்சில் செக்ரட்டரியாவோ ட்ரெஸரராகவோ அல்லது ஒரு பொறுப்பில் இருக்கிறான். அவன் காணிக்கை பணத்தை எடுத்து தவறான வழியில் செலவிடுறான், காணிக்கை பணத்தை எடுத்து தவறான காரியத்தை செய்யறான். அப்படிங்கிறப்போ அவனோட மனைவியும் பிள்ளைகளும் அது சரின்னு சொல்கிறாங்க, அதை தட்டி கேட்கறது இல்லை. எதனால உனக்கு இந்த பணம் கிடைச்சது, எப்படி நீ இந்த பணத்தை கொண்டு வந்த, எங்களுக்கு இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கிறிய, உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவன் இப்படி கொண்டு வந்திருக்கிறானே அந்த மனைவியானவன் கேள்வி கேட்கறது கிடையாது. அல்லது பிள்ளைகளாகவோ தன்னுடைய தகப்பன் இப்படி செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறது கிடையாது. அல்லது தகப்பனோ தன்னோட பையன் இப்படி பணம் செலவு பண்ணியிருக்கிறானே, ஏது உனக்கு பணம் சொல்லி கேள்வி கேட்கறது கிடையாது. ஒரு பதவியில் நின்று ஜெயிச்சாலும் எப்படி நீ ஜெயிச்ச, உனக்கு யார் ஓட்டு போட்டாங்க, உனக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி அதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த குடும்பத்தில் யாரும் இல்லை. அவன் என்ன செஞ்சாலும் அதை சரி என்று சொல்லுகிற குடும்பம் தான் இன்றைக்கு இருக்கிறது. அதனால குடும்பமாக பாவத்தில் விழுகிறான், தனிப்பட்ட மனுஷனா இல்லை. ஏன் இந்த திருச்சபையில் இவ்வளவு பாவங்கள் நடக்குது, இத்தனை குடும்பங்கள் நாசமாகுது, இத்தனை பேர் அழியிறாங்க, என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரியான வசனங்கள் தான் காரணம். அப்போ இந்த வசனம் ஒரு மனிதனை தவறாக வழி நடத்துதா, இமானுவேலர் தவறாக வழி நடத்துவாரா
அப்படின்னா இல்லை, இந்த வார்த்தையினோட புரிதல் தவறாக இருக்கும். இந்த வார்த்தைகளை நம்ம தப்பாக புரிஞ்சிருக்கோம். கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை தப்பான வழியில் நம்ம புரிஞ்சிருக்கோம். எப்பொழுதுமே ஒரு நாணயத்திற்கு எப்படி இரண்டு பக்கம் முக்கியமோ அதுபோல இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மகத்துவத்தின் இரு பக்கத்தையும் நம்ம பார்க்கணும். ஒரே பகுதியை குறித்து சுவிசேஷம் அறிவிச்சு அதை மட்டுமே சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கு பாவங்கள் பெருகி கொண்டே போகுது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்ததை விட இயேசு கிறிஸ்து வந்ததற்கு பிறகு இந்த திருச்சபைகளிலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மத்தியிலும் நடக்கக்கூடிய பாவமும் அக்கிரமம் மீறுதல் அதிகமாக இருக்கும். ஏன், என்ன காரணம் அப்படின்னா, ஒரு தவறான புரிதல். இயேசு கிறிஸ்துவை பற்றி தவறாக புரிந்திருக்கிறார். அவருடைய முழுமையையும் அறிந்து கொள்ளாதவர். இன்றைக்கு சுவிசேஷகர்கள் கூட அப்படித்தான் எல்லா மக்களையும் சந்திக்கும் போது சொல்கிறாங்க. இப்போ ஒரு சுவிசேஷகன் போய் ஒரு கிறிஸ்துவை அறியாத ஒரு மனிதனை சந்திக்கிறாங்க. சந்திச்சு அவனிடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இவ்வளோ நாளும் பாவத்தில் இருந்திருக்கிற, மது போதையில் இருந்திருக்கிற, பெண் போதையில் இருந்திருக்கிற, பண போதையில் இருந்திருக்கிற, இப்படியெல்லாம் தப்பான காரியங்களை நீ செஞ்சுக்கிட்டு இருந்த, அதனால் உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் வந்துருச்சு. நீ வா, இயேசு கிறிஸ்து உன்னை மன்னிக்க காத்திருக்கிறார். உன்னுடைய எல்லா பாவங்களையும் இயேசு கிறிஸ்து மன்னிப்பார், வந்துடு. அவர் உனக்கு மறுவாழ்வு தருவார் அப்படின்னு சொல்லி சுவிசேஷம் நம்ம சொல்லிடுறோம். சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான், உண்மையா இயேசு கிறிஸ்து என்னை மன்னிப்பாரா, எனக்கு மறுவாழ்வு கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி அவனுடைய சந்தேகத்திற்கு பதில் கிடைக்கும்படியாக கர்த்தர் அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டு திருச்சபையில் ஒரு அங்கமாக அவனை வைக்கிறார். திருச்சபையில் ஒரு அங்கமாக அவன் வைக்கிறார். இப்போ அவனுக்கு என்ன சுவிசேஷம் சொல்லணும்? வெளியே கடவுளை அறியாத மனிதன் பாவத்தில் விழுந்துட்டு இருக்கிறான், பிசாசின் பிடியில் சிக்கி இருக்கிறான். அவனுக்கு சொல்லக்கூடிய சுவிசேஷம் அது. இப்போ அவன் மன்னிப்பை பெற்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருச்சபையின் அங்கமாக வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு என்ன சுவிசேஷம் சொல்லணும்? அவங்ககிட்ட போய் எதுக்கு மறுபடியும் மன்னிப்பை பற்றி பேசுறீங்க? இனி எதுவும் செய்யாதன்னு சொல்லணும். அதுதானே சரியான சுவிசேஷம். அதுதாங்க சரியானபடி சுவிசேஷமாக இருக்க முடியும். இப்படி வெளியே போய் எல்லா இடத்துலையும் சுற்றி கிறிஸ்துவை அறியாமல் பிசாசுவோட பிடியில் சிக்கி திரிந்த மனிதர்களிடத்திலும் மனுஷிகளிடத்திலும் போய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பாரு, உங்கள் வியாதியிலிருந்து உங்களை விடுதலை பண்ணுவார், நீங்கள் செஞ்ச பாவத்துக்காக இந்த வியாதி உங்களுக்கு வந்திருக்குது, இனிமே நீங்கள் அந்த பாவம் செய்யாதீங்க, இந்த வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார், வாங்க, சுகம் கொடுக்க போகிறார், வாங்கன்னு சொல்லி அவனுக்கு சுகம் கொடுத்து அவனை ஒரு நல்ல மனுஷனாக்கி திருச்சபையில் கொண்டு வந்து விட்டா, அவங்ககிட்டையும் போய் மறுபடியும் இயேசு கிறிஸ்து உன்னை மன்னிப்பாருங்கிற சுவிசேஷத்தை சொன்னீங்கன்னா இது சுவிசேஷமாக இருக்குமா? 38 வருடம் வியாதிப்பட்டு கிடந்த ஒரு மனுஷனை சந்திச்சு நீ சுகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்குறாரு இயேசு கிறிஸ்து. அவன் ஆமா ஆண்டவரே, நான் சுகம் பெறணுங்கிறாரு. அப்போ நீ இந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறான். அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அதிக கேடொன்றும் வராதபடிக்கு இனி நீ பாவம் செய்யாதங்கிற. இவ்வளோ நாள் வந்த கேடெல்லாம் சாதாரணம், நான் சுகமாக்கிட்டேன், நீ சுகம் பெற்று விட்டாய், இனி நீ என்ன பண்ணணும்? ஒழுக்கமாக இருக்கணும், கிரமமாக இருக்கணும். மறுபடியும் பாவம் செஞ்ச இதை விட அதிகமான கேடு உனக்கு வந்துடும். இயேசு கிறிஸ்து சொன்னாரா இல்லையா? வேதத்தில் அந்த வார்த்தை இருக்குதா இல்லையா? அப்புறம் ஏங்க போய் சுவிசேஷகர்கள் போய் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள்கிட்ட போய் ஆண்டவர் உன்னை மன்னிப்பார் மன்னிப்பார் மன்னிப்பார்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க? இந்த மன்னிப்பை குறித்து பேசுகிறதினால்தான் திருச்சபைகளுக்குள்ள இவ்வளவு அக்கிரமம், அட்டூழியம், அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது.
நீங்க இயேசு கிறிஸ்துவோட இன்னொரு முகத்தை சொல்லுங்க. இப்போ ஒரு விஷயம் நான் சொல்லணும். யாத்திராகமம் 23, 20, 21. யாத்திராகமம் 23, 20, 21. என்ன சம்பவம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மோசே என்கிற அந்த ஒரு விடுதலை வீரன் என்ன பண்றாரு, தன்னுடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இஸ்ராயேலின் மக்களை என்ன பண்றாரு, வழி நடத்திட்டு வர்றாரு. வர்ற வழியில அவருக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, அவர் அங்க நடக்கிற போராட்டத்துக்கு அவர் என்ன பண்றாரு, தனிப்பட்ட மனிதனா போராட முடியல. அப்ப ஆண்டவரோட சமூகத்தில் அவர் கேட்கிறாரு. அப்ப அவர்கிட்ட சொல்றாரு, கடவுள் அவங்கள்ட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ கவலைப்படாத, வழியில் உன்னை காப்பதற்கு. அதாவது யாத்திராகமம் 23, 20, 21 2 வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. வழியில் உன்னை காக்கிறதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு. அதாவது நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்துட்ட, இந்த வர்ற வழியில இனிமேல் நீ போகணும் இல்லையா, நீ போக போற வழியில உன்னை பாதுகாப்பா உன்னை வழி நடத்திட்டு போறதுக்கும், நான் நீங்கெல்லாம் போய் ஒரு தேசத்துல சேருவீங்க, கானான் என்கிற ஒரு தேசத்துக்கு உங்களை கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தேசத்துல நீங்க போய் சேர வரைக்கும், உங்களை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புறேன். தன்னோட மகனையே சொல்றார், ஒரு தூதனை உனக்கு முன்பாக நான் அனுப்புறேன். அப்புறம் சொல்றார் பாருங்க, அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து, அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அந்த தூதனானவர் நடந்து போறாரு இல்லைங்களா, இவருக்கு முன்பாக வழி நடத்திட்டு போறாரு இல்ல, அவருடைய சமூகத்தில் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது, அசால்ட்டா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். எப்போ எது நடந்துருமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்வான்ஸ் பிரெயினா இருக்கணும். ஒருவேளை இது நடந்துட்டா என்ன பண்றது, நாம அழிஞ்சுட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயத்தோட கூட எச்சரிக்கையோட இருக்கணும். அவரோட சமூகத்தில் நீ எப்படி இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தார். அவர் சாதாரணமாக கோபப்பட மாட்டாரு, ஆனா அவரோட வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து என்ன பண்ண, அவரை கோபப்படுத்திடாதங்கிற, அவரை கோபப்படுத்தாத. அடுத்தது சொல்றாரு பாருங்க, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பது. நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க, அவர் பொறுக்க மாட்டார். அவரை கோபப்படுத்தாதீங்க, அவரோட வார்த்தைக்கு செவி கொடுங்க, அவரோட சமூகத்தில் எச்சரிக்கையாக இருங்க, அவருக்கு துரோகம் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. என்ன அவருடைய நாமம், எரிச்சல் உள்ளது. அன்பானவர்களே, இப்போ இந்த முன்னால போன தூதன் யாருன்னு கொரிந்தியருக்கு எழுதுறப்ப பவுல் எழுதுறார். என்னன்னு, அவர்களோடு கூட சென்ற கன்மலை கிறிஸ்து, அவர்களை முன்னால வழி நடத்திட்டு போனவர் கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து என்கிற அந்த மகா பரிசுத்தம் இந்த மோசேனுடைய வழிநடத்துதலுக்கு முன்பாக, இஸ்ரேல் ஜனங்கள் வழிநடத்தப்பட்டதற்கு முன்பாக அவங்க ஒரு தேசத்துக்கு போய் சேரணும். அந்த தேசத்துல போய் கானான் என்கிற அந்த பரிசுத்தமான தேசத்துக்கு போய் சேர வரைக்கும் அவங்கள வழி நடத்திட்டு போகக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குதுன்னா இந்த தூதனுக்கு இருக்கு. அதனால அவரோட சமூகத்தில் எச்சரிக்கையா இருங்க, அவரை கோபப்படுத்தாதீங்க, அவரோட வார்த்தைக்கு செவி கொடுங்க, அவருக்கு துரோகம் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. இப்ப நம்மள இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மகா பரிசுத்தவான் என்ன பண்ணாரு, பாவமாகிய அந்த எகிப்திலிருந்து நம்மளை வழி நடத்திட்டு போயிட்டு இருக்காரு. எந்த பாவம் செய்யாம, எந்த அக்கிரமும் பண்ணாம, நாம ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தது நம்ம விடுதலையாக்கி இப்ப பரிசுத்த கானானாகி பரலோகத்துக்கு நாம போகணுங்கிறதுக்காக நம்மளை வழி நடத்திட்டு போறாங்க. நாம இந்த வழியில போயிட்டு இருக்கிறோம். நம்மளை யார் வழி நடத்திட்டு போறான்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வழி சொல்றார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், அந்த வழியா தான் நான் உங்களை நடத்திட்டு போறேன்றார். அப்ப நாம அந்த வழியா பயணிக்கிறப்போ நம்மை வழி நடத்திட்டு போற கிறிஸ்துவுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவருக்கு எரிச்சல் உண்டாக்கக்கூடாது.
எரிச்சல் உண்டாக்கிடக்கூடாது. நாம் என்ன பண்ணணும்? அவரோட சமூகத்தில் எச்சரிக்கையாக இருக்கும். அவரோட சமூகத்தில் எச்சரிக்கையாக இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. நமக்கு அவர் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய அழகையும் தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து இந்த உலகத்தில் பாவமாகிய எகிப்திலிருந்து நம்மை கழுவி எடுத்து மீட்டு மீண்டுமாய் பரலோகத்திற்கு நாம் செல்லும்படியாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தேவன், நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவரோட சமூகத்தில் நாம் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கணும். ஏனோ தானோ இருக்கக்கூடாது. பாவம் செஞ்சால் அவர் மன்னிச்சிருவார்னு இருக்கக்கூடாது. எச்சரிக்கையோடு இருக்கணும். அவரோட வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருங்கிற அந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். எப்பொழுது பார்த்தாலும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கணும். அவரை கோபப்படுத்தக்கூடாது. ஏன் கோபப்படுத்தக்கூடாது? சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்லுது, குமாரன் கோபம் கொண்டால் போகிற வழியிலே அழிந்து போவீர்கள். பிதாவாகிய தேவனுடைய குமாரன் கோபம் கொண்டால் போகிற வழியிலே அழிந்து போவீர்கள் அப்படின்னு இருக்கு. யார் அந்த குமாரன்? நினைச்சு பார்த்தீங்களா? இப்ப எதுக்கெடுத்தாலும் இவர் மன்னிப்பாரு, எதுக்கெடுத்தாலும் ரட்சிப்பாரு. ஒரு முறை நம்மளை மன்னிச்சிட்டாரு. பாவத்தின் பிடியிலே சிக்கிக் கொண்டிருந்த நம்மை ஒரு முறை கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி நம்மை மன்னித்து திருச்சபையின் அங்கங்களாக, திருச்சபையின் ஒருவராக, கடவுள் என்கிற அந்த பரிசுத்த மந்தையில நம்மை ஒருவராக சேர்த்தி வச்சிருக்காரு. இதுக்கப்புறமும் நம்ம பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தோம். இயேசு கிறிஸ்து மன்னிப்பாரு, இயேசு கிறிஸ்து ரட்சிப்பாரு, இயேசு கிறிஸ்து எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலைகளிலும் நம்மை அவர் மன்னித்துக் கொண்டே இருப்பார் என்கிற சுவிசேஷத்தை நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறபடியினால் தான் இன்றைக்கு திருச்சபைகளிலும் எல்லா இடங்களிலும் பாவம் பெருகினது. இயேசு கிறிஸ்து கொன்னுருவாருங்க. இதை ஏன் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அன்னாள் அழகாக சொல்லுகிறார். அன்னாள் என்கிற பெண் 1 சாமுவேல் புத்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அதுல சொல்ற, அவர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய். அந்த அம்மாவுடைய வேண்டுதல் என்ன? தனக்கு ஒரு கற்பம் திறக்கப்படணும், தனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அதோட நிறுத்த வேண்டியதானே. ஆனால் ஆண்டவருடைய மகத்துவத்தை, அவர் இந்த ஜனங்களை வழிநடத்தி வந்த அந்த ஒரு அற்புதமான செயல்பாடுகளை பார்த்து இங்கே அன்னாள் சொல்லுகிறார், அவர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய். கொல்லுவார். பாவத்தின் பிடியிலே தொடர்ந்து 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 ஆண்டவருக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறவர்களை கொல்லுவார். எங்க ஊர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. திருச்சபை, அதாவது திருமண்டலத்தின் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு கண்காணியானவர் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணான், கடவுளுக்கு துரோகம் பண்ணான். கடவுளுக்கு துரோகம் பண்ணி பதவி வாங்கினான். அந்த பதவியில் அவனால் நிலைக்க முடியல. ஆண்டவருக்கு கோபம் ஊட்டினான், ஆண்டவருக்கு எரிச்சல் உண்டாக்கணும், அவரோட வார்த்தைக்கு செவி கொடுக்கல, அவருக்கு கோபம் உண்டாகும்படியா செஞ்சான். அவருக்கு துரோகம் பண்ண போகிற வழியிலே அழிந்து போனார். அன்பானவர்கள், இது இந்தியா முழுசும் தெரியும், தமிழ்நாடு முழுசும் தெரியும். எதுக்காக நான் இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன்னா, கடவுளுக்கு துரோகம் பண்ணுகிறவன் போகிற வழியிலே அழிந்து போகும். இயேசு கிறிஸ்துவுக்கு கோபம் ஊட்டுகிறவன் போகிற வழியிலே அழிந்து போகும். அவர் மன்னிக்கிறவர் தான், ரட்சிக்கிறவர் தான், மீட்கிறவர் தான், நம் மீது அன்பு செலுத்துகிறவர் தான், நம் மீது கருணை காட்டுகிறவர் தான், நமக்கு கிருபை கொடுக்கிற தேவன் தான். ஆனால் துரோகங்களை அவர் மன்னிப்பது கிடையாது. கிறிஸ்தவம் என்ற பெயர் சூட்டிக்கொண்டு துரோகம் செய்து கொண்டிருக்கிற ஒருவனையும் கர்த்தர் மன்னிக்கிறது கிடையாது. போகிற வழியிலே அழிந்து போகும்படியாக, போகிற இடங்களிலே அழிந்து போகும்படியாக அவர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அன்பானவர்களே, துரோகம் பண்ணாதீங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோம்னா போகிற வழியிலே நாம் அழிந்து போவோம். திருச்சபைக்கு நம்ம துரோகம் பண்ணுனா போகிற வழியிலே நாம் அழிந்து போவோம். கடவுளுடைய நியாயத்தீர்ப்புல நாம் பதில் சொல்ல முடியாத பாவிகளாக அங்கே நிற்போம். இந்த ஆத்துமாவை கொல்லுகிறவரும் அவர்தான், இந்த ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறவரும் அவர்தான். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இன்னொரு முகத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இன்னொரு முகத்தை உங்கள் திருச்சபையில சொல்லுங்கள். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர் சுவிசேஷம் அறிவித்து அநேகரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்ததுக்கு பிறகு தன்னுடைய
அவர்கள் பிழைப்புக்காக மாறி போயிட்டாங்க. தன்னோட வாழ்க்கைக்காக, தன்னுடைய ஐஸ்வர்யத்துக்காக அவர்கள் மாறி போயிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய இன்னொரு முகத்தை அவங்க சொல்றதில்லை. எல்லாம் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்தவனுக்கும் கடவுள் மன்னிப்பார்னு தான் சொல்றாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து என்னை மன்னிச்சிருவாருன்னு பாவங்கள் நிறைந்து கொண்டே இருக்கிறது. திருச்சபையில் எல்லா பதவி சண்டை, ஜாதி சண்டை, இனச்சண்டை, மொழி சண்டைன்னு சொல்லி ஒவ்வொன்றிலும் சண்டை போட்டு திருச்சபைகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் மன்னிக்கிறவர் என்கிற சுவிசேஷத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, துரோகம் செய்யாதீங்க, அழிஞ்சு போயிருவீங்க. கர்த்தருக்கு எரிச்சல் ஊட்டாதீங்க, அழிஞ்சு போயிருவீங்க. அவருக்கு கோபம் ஊட்டாதீங்க, அழிஞ்சு போயிருவீங்க. அவருடைய வாக்குக்கு செவி கொடுங்க. அவருடைய சமூகத்தில் எச்சரிக்கையாயிருங்க. நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் புதுமையை சாதிக்க முடியும். பரலோகத்தில் நாம் சமாதானத்தோடு ஜீவிக்க முடியும். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்குள்ள மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, உங்கள் திருச்சபைகளுக்கு சொல்லுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு சொல்லுங்க. அவர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. அப்பதான் ஒரு புதிய சமுதாயம் உருவாகும். பாவமற்ற சமூகம் இந்த உலகத்தில் உருவாகும். பாவமற்ற இளைஞர்கள் இந்த உலகத்தில் உருவாவாங்க. பாவம் செய்யாத பிள்ளைகள் இந்த உலகத்தில் உருவாவாங்க. பாவமற்ற திருச்சபை இந்த உலகத்தில் உருவாகும். நிச்சயமாகவே அவருடைய சுவிசேஷத்தில் அவருடைய நியாய தீர்ப்பை நீங்கள் சொல்லுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு அதற்கான பலனை தருவார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. நீர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் இந்த உலகத்தில் உமக்கு துரோகம் பண்ணுகிறவர்களை மன்னிக்கிறதில்லை என்பதை இந்த ஜனங்கள் உணரும்படியாக செய்து உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உமக்கு கோபம் ஊட்டாமல், உமக்கு துரோகம் பண்ணாமல், உண்மையாய் உத்தமமாய் உம்முடைய பரிசுத்த இரத்தத்திலே கழுவப்பட்டவர்களாய் எங்களிடத்தில் பாவம் இருக்கிறது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை உம்முடைய சமூகத்தில் அறிக்கை செய்து முழுமையாய் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் இருந்து நீங்கள் கிருபை பாராட்டு. உங்கள் இரக்கமும் உங்கள் கிருபையும் உங்கள் அன்பும் எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.